ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், வெல்கம் டு இனியாஸ் டைரி. சிபிஎஸ்சி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க நேற்று. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் காலேஜஸில் தான் பார்த்துருக்கோம் நாங்கள்லாம். பள்ளி குழந்தைகள் 75% வருகை பதிவேட்டில் அவங்களுடைய வருகையை பதிவாயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிபிஎஸ்சி போர்டு. அந்த அமைப்பு ஏன் அந்த மாதிரி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக கூட இருந்தது. பள்ளி குழந்தைகளில் 75% வருகை இல்லையா, ஏன் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசித்தேன். இதெல்லாம் எங்கள் காலத்தில் காலேஜஸில் தான் 75% அதாவது ஆப்சண்ட் இல்லாமல் போனால் தான் நம்மளால் செமஸ்டர்லாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே 75% அந்த வருகையை கொண்டு வந்துடுவாங்க காலேஜில் நிறைய கிளாஸஸ்லாம் வராமல் போவாங்க. அதை கிளாஸை கட்டடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக கூட சில காலேஜ் ஸ்டூடெண்ட்டு சொல்லிப்பாங்க. அது ஏன்னா ஸ்கூலில் அவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கும். வருகை பதிவேடு 100% இருக்கும். அந்த கட்டுப்பாடுகள்லாம் பிடிக்காத சில மாணவர்கள் காலேஜஸில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் ஸ்கூல்லையே இந்த மாதிரி 75% வருகை பதிவேட்டில் தங்களுடைய வருகை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. 100% வருகை இருக்கணும், அதுதான் ரொம்ப நல்லது. பள்ளி குழந்தைகள் மிகவும் அதாவது ஒழுக்கத்துடன் வளர பருவம் அது. இதில் 75% எல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. 100% கண்டிப்பாக இருக்கணும். பள்ளி குழந்தைகள் மிகவும் ஒழுக்கமுடன் இருக்கணும். இந்த நகம் வெட்டணும்னு சொல்லுவாங்க, இந்த ஹேர் கட்டெல்லாம் ஒழுங்காக பண்ணிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அந்த ஹேர் கட் ஒழுங்காக பண்ணுறதில்ல. என்னவோ சினிமாவில் இந்த ஹீரோஸ் எல்லாம் பண்ணிட்டு போகிறானே, இப்போ இருக்கிற ஹீரோஸ் ஃபுல்லாகவே இந்த பரட்டை தலையை விட்டுக்கிட்டு அதில் ஒரு கலர் அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு இப்படி மடித்து விட்டுக்கிட்டு இந்த மாதிரி தான், அதாவது வெளிநாட்டு மோகங்கள் இதெல்லாம். இந்த மாதிரி தான் பசங்கள்லாம் இருக்காங்க. இதை சார் டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா சில இடத்துல வன்முறைகள்லாம் ஈடுபடுற மாணவர்களை பார்க்குறோம். இதில் இப்போது ரீசெண்டாக வந்திருக்கிறது வருகை கண்டிப்பாக இதை ஏற்றுக்கவே முடியாது. 100% வருகை, அட்லீஸ்ட் 99% ஏதோ இப்போல்லாம் நிறைய ஃபீவர்ஸ் வந்துட்டுருக்கு. அந்த ஃபீவர்னால ஒரு 10 நாள் இல்லை ஒரு நாள் இல்லை 2 நாள், எஞ்சி போனால் 5 நாள் தானே ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பயத்தோடு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுவோம் டீச்சர்ஸ்க்கு, ஹெட் மாஸ்டருக்கு. அதெல்லாம் போயிட்டு 75% வருகை பதிவேடு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அதே சமயத்தில் இந்த ஃபீவர்னு சொன்னேன் இல்லைங்களா, நேற்று நான் ரோட்டில் ஒரு வாரமாக, நேற்று மட்டும் இல்லை ஒரு வாரமாக ரோட்லெல்லாம் போயிட்டுருக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா, இப்போது நிறைய ஃபீவர் எல்லாம் இருக்குது, நிறைய பேர் இறக்குறாங்க. அந்த காலத்துலலாம் இறக்கும் போது இந்த காலத்துலேயும் அது தொடர்ந்துட்டுருக்கோம். அதனால தான் சொல்கிறேன். இறக்கும் போது அந்த பிணத்தோடவே வர்றவங்க அந்த பட்டாசு வெடிப்பாங்க, அந்த பூக்கள் எல்லாம் அந்த மாலையெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் ரோட்லேயே இறச்சிட்டு வருவாங்க. அந்த காலத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்கள், ஃபுல்லாக தங்க நாற்கர சாலைகளாகவே இல்லை. அந்த காலத்தில் புல் இருந்தது, புல் தரை இருந்தது, ஃபுல்லாக மரங்கள் செடிகள் கொடிகள் தான் இருந்தது, இயற்கை சார்ந்து இருந்தோம். அந்த பூக்கள், அந்த பிணத்தின் மீது போட்ட பூக்கள் எல்லாம் அந்த மண்ணில் மக்கி அது பூமிக்குள்ளே இறங்கிட்டோம். இப்போ அந்த மாதிரியே இருக்குது. அதான் ஒரு வாரமாக பார்த்துட்ருக்கேன். இங்கே இருக்கிற மிக சிறந்த ஒரு காலேஜ் இருக்குது. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்துட்டுருக்காங்க. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அந்த சைக்கிளை தள்ளிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த பூக்களை, அவ்வளோ பூக்கள் இருக்குது, அந்த ஒரு பிணம் போயிட்டுருக்கு. அப்போ தான் அந்த பூக்கள் மீது நடந்து போகிறாங்க. வேறு எப்படி போவாங்க? அவங்க என்ன பறந்தால் போக முடியும்? பஸ் ஸ்டாப் போகணும். பள்ளி குழந்தைங்கள்லாம் வீட்டுக்கு போகணும். இந்த ஒரு பப்ளிக் சென்ஸ் கூட இல்லாமல் ஏன் இந்த மாதிரி பிணத்தின் மீது போடுற பூவை போட்டுட்டு போகிறாங்கன்னு தெரியல. இன்னமும் அதுக்கும் மேலே போயிட்டு அந்த சுடுகாட்டு பக்கம் தாண்டி தான் வரணும் நான். அந்த பிணத்தை எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா,
அந்த பூக்கள் எல்லாம் அலங்கரித்து வச்சு அந்த இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு போயிருக்காங்க. அங்கே நம்ம தெய்வமாக வணங்குற பசுக்கள் சாப்பிட்டுட்டு இருக்கு அந்த பூக்களை. இந்த பசுக்கள் கொடுக்குற பாலை தான் நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ இந்த சும்மா சாதாரணமாக போயிட்டுருக்கிற ஒரு நிகழ்வு தான். இதில் எவ்வளோ ஹைஜெனிக்கே இல்லாமல் ஒரு மாதிரி அசுத்தங்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் 100% வருகையில் வரணும். ஏதோ ஒரு குழந்தைக்கு நிறைய உடம்பு சரியில்லாமல் போய் அவங்க ஸ்கூலில் ஒரு பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. அவங்க தான் வர முடியாது. அவங்களுக்கு ஒன்றா 75% இல்லாமல் ஒரு 90 அந்த மாதிரி கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்து விட்டுருங்க. இல்லை ரொம்ப முடியல அப்படின்னாலும் ஒரு 75க்கு வருவாங்க டீச்சர்ஸு, ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாம். ஆனால் எல்லா குழந்தைங்களுமே 75% தான் வருகை புரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து 10th 12th எக்ஸாம் எழுத முடியுங்கிறதெல்லாம் ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது விதிமுறையே கிடையாது. 100% கொடுங்க. 100% வருகை பதிவேடில் வருகை இருக்கணும், அட்டண்டன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி பருவத்திலேருந்தே பள்ளி குழந்தைகளுக்கு கற்றுத்தாங்க. அதுவும் இல்லாமல் பள்ளி குழந்தைகள், காலேஜ் படிக்கிற பசங்க, இவங்களோட அந்த ஹெல்த்தில் பொதுவாக நம்ம எல்லாருமே யோசித்து பார்க்கணும். இந்த பிணத்தின் மீது போடப்பட்ட அந்த பூக்கள் மீது அந்த பசங்க எதுக்கு நடந்து போகணும்? அதனால எதுனா ஹெல்த்து பெஸ்ட்டு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க அந்த ப்ரெசண்ட் ஆகிறது குறையும் இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா நம்ம சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. மண் தரையே இல்லை. இப்போது மண் தரையில் வாழ்கிற அந்த இதுவே போயிடுச்சு. அதே சமயத்தில் இப்போது ரீசெண்டாக நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற நாய்கள், அவங்களும் தான் அந்த நாய்க்குட்டிகளும் தான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு இருந்தாங்க. அந்த பேட்ச் எல்லாம் குத்திருந்தாங்க கழுத்தில். அந்த நாய்க்குட்டி ஒன்று அந்த சுடுகாட்டிலேயே தான் படுத்துருக்கு. ஏன்னா மற்ற நாய்கள் வந்து மற்ற தெருவில் இருக்கிற நாய்கள் எல்லாம் அதை சேர்த்துல. அது போகிற வரவங்களெல்லாம் பார்த்துட்ருக்கு. எதுனா அன்பு செலுத்துகிற சிலரை வந்து அது விடவே மாட்டேங்குது. ஆனால் அவங்க போன பிறகு அந்த சுடுகாட்டிலேயே தான் இருக்குது. அது அதோட ப்ரெசன்டேஷன் வந்து சுடுகாடு தான் அப்படின்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் அபேண்டன்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும். நாய்க்குட்டியே வளர்த்து வெளியே விடுறாங்க பாருங்க. அவங்களோட அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும். உச்சநீதிமன்றம் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகச்சிறந்த ஆக்கப்பூர்வமான கருத்து. என்னன்னா, ஒரு நாய்க்குட்டியை சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்க்குறவங்க அவங்க சின்ன வயசுலேயே எடுத்துன்னு போய் விட்டுடுறாங்க. ஒரு சிலர் வந்து பெரிய நாய்களாக ஆயிட்ட பிறகு அதுக்கு நோய் வந்த பிறகு எடுத்துன்னு போய் வெளியே விட்டுறது. இவங்க இந்த மாதிரி செயல்பாடுகள் செய்கிறவங்களோட செயல்பாடுகளை முதல்ல நிப்பாட்டணும். இந்த வீட்டில், அதாவது எங்கள் வீட்டில் 2 நாய்கள் இருக்குன்னா அது வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அது ஏன் வெளியே எடுத்துன்னு போய் விடுறீங்க? அதில் ரேபிஸ் இருந்ததுன்னா இதுவும் ஒரு பாயிண்ட்டு தானே. அது வந்து எங்கேயும் போக முடியாமல், அதாவது வீட்லேயும் இல்லை, இப்போ தெருவில் இருக்கிற நாய்களும் அதை சேர்த்த மாட்டேங்குது. ஒரு சுடுகாட்டில் இருக்குது. சுடுகாட்டில் உள்ள ஏதோ ஒன்றத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கு நோய் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமேட்டிக்ஸு இங்கே டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த அட்டண்டன்ஸ் நியூஸில் பார்த்தது, பள்ளி குழந்தைகளுக்கு கண்டிப்பாக 100% அட்டண்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு அறிக்கையை கொடுக்கணும் கவர்மெண்ட்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே 75% எடுத்துகிட்டு கிளாஸை கட்டடிச்சுட்டு நிறைய சினிமாக்கள்லாம் போயிட்டு நிறைய இந்த சமூக குற்றங்கள்லாம் ஈடுபடுவாங்க. பள்ளி குழந்தைகளை அந்த நிலைக்கு தள்ள விருப்பம் இல்லை. அதே மாதிரி இந்த பிணங்கள் எடுத்துகிட்டு போகும்போது இந்த பூக்கள் எல்லாம் போடுறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இப்போ எந்த மண்ணும் கிடையாது ரோட்டில், மண் தரையே கிடையாது. அது மக்கவும் மக்காது. அதை எடுக்கிறதுக்கான தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களும் மனுஷங்க தான். அவங்க மூலயமா அவங்களுக்கு எதனா நோய் தொற்று ஏற்படாதா? இதையும் யோசிக்கணும், சிந்திக்கணும். கொஞ்சமாவது சிந்திங்க. அந்த பிணங்கள் வந்து நல்ல நிலையில் தான் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரேராக தான் இருக்கும். எல்லாருமே ஒரு நோய்வாய்ப்பட்டு தான் இறக்குறாங்க. அது வந்து நாட் அக்செப்டபிள்.
இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். மண் தரைகள் உள்ள இடங்களில் கொஞ்சம் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். மண் தரையே இல்லாத இடங்களில் இது வந்து தேவையில்லாத ஒன்று. இது 2 விஷயத்த சொல்லிக்கிறேன். இன்னொன்று, ட்ரம்ப்பை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பற்றி. அவர் வந்து இப்போது எல்லாரையும் இந்தியாவை பற்றி ஏதேதோ எதிர்மறையாக பேசிட்டாரு. அப்பயே நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில், ட்ரம்ப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்டர் ட்ரம்ப் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு முன்னாடி இருந்த அதிபர்கள்லாம் இந்தியர்கள் ஆடம்பரமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவிலையும் சரி ஆஸ்திரேலியாவிலையும் சரி நிறைய இந்தியர்கள் தான் அங்கே அறிவோட வேலையில் மிக முக்கியமாக இன்னும் சொல்லப்போனால் அந்த நாட்டோட நிர்வாகத்திலேயே பங்கெடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அந்த வளர்ச்சி வந்து மற்ற நாடுகளுக்கு பிடிக்கலை. அதில் அமெரிக்கா வந்து இப்போது வாய் திறந்தே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சாஃப்ட்வேர் ஃபீல்டில் நம்ம கூகுளில் இருக்கிற மிகச்சிறந்த அறிவாளி சுந்தர் பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தாக்கியிருக்காரு நேற்று. அவர் சுந்தர் பிச்சை வந்து, நான் இந்தியாக்காரன் தான், நான் அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் இந்தியா தான் என்னை படிக்க வச்சது, இந்தியா தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்திய கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றணும். இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களை 100% அட்டண்டன்ஸுக்கு கொண்டு வரணும். சுந்தர் பிச்சை அவ்வளோ தைரியமாக தலை நிமிர்ந்து ஒரு வல்லரசு நாட்டோட பிரதம மந்திரியை எதிர்த்து பேசுகிறாருன்னா நம்ம ஒழுக்கம் தான் முக்கியம், நம்ம கலாச்சாரம் தான் அதனுடைய பிரதிபலிப்பாக பார்க்கப்படுது. இதை வந்து கற்றுக்கணும். அவர் வந்து சுந்தர் பிச்சைன்னு பேர் வச்சுருக்காரு இல்லையா, என்னோட நேமும் இனிய ராஜகுமாரி தான். இந்த மாதிரி பேர் வைக்கிறத விட்டுட்டு அமெரிக்கா வாழ் பேர் மாதிரி வச்சுக்கிறது. இப்போது சர்க்கரை அம்மாள்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக ஸ்வீட்டாக அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதே மாதிரி தான் இந்த வெளிநாட்டு கலாச்சாரத்தை இங்கே இந்தியாவில் புகுத்திட்டு 75% இதெல்லாம் கொண்டு வந்துட்ருக்கோம். இதெல்லாம் இந்த நாட்டுக்கு பொருந்தாத ஒன்று. தேங்க்யூ. நாளைக்கு பார்ப்போம்.